இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை எதை எந்த நேரத்தில் தர வேண்டும் என்று அவன் நாடி இருப்பான். அந்த நேரத்தில் அவன் தருவான் நிச்சயமாக. இந்த உலகத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்கிறது கிடையாது. அல்லாஹ் அவனது புத்தகம் அல் குர்ஆனில் கூறுகிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மரங்கள்ல இருக்கக்கூடிய கிளைகள்ல இருக்கக்கூடிய ஒரு இலை உதிர்ந்து விழுவதாக இருந்தாலும் கூட அதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அப்படி இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ இன்பங்கள், இப்படி எல்லாமே மாறி மாறி வந்து வந்து போவது. கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இன்னல்கள் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுடைய நாட்டத்தில் நடக்கிறது என்பதை மனதில் உறுதி கொண்டால் கஷ்டங்கள் வரும்போதும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். இஷ்டங்கள் நினைவாக சந்தோஷமாக வரும்போதும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். இதுதான் ஒரு முஃமினாக வாழக்கூடிய ஒரு முஃமினுடைய அடிப்படை அகீதாவாக இருக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அது இருக்குதா என்பதை மனதில் கை வச்சு கேட்டு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.